Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு டிஃபரெண்டான குழம்பு ரெசிபி தான். இந்த குழம்பை இன்னைக்கு நாம சேனை கிழங்குல பண்ண போறோம். இது நம்மளோட யூசுவலா வைக்கிற குழம்பு ரெசிபிஸ்ல இருந்து ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ரெசிபி. ஆனா செம்ம டேஸ்டியா இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்ககிட்ட சேனை கிழங்கு இல்லை அப்படின்னா இந்த ரெசிபியை பரங்கிக்காயில கூட பண்ணலாம். அதாவது அந்த ஆரஞ்சு பம்கின் இருக்கு இல்லையா, அதுல கூட பண்ணலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள், அடுத்தது மல்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அடுத்தது 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ண போகிறோம், 1/4 கப் தேங்காயை துருவி வச்சுருக்கேன். நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இது 3 சேர்த்துக்க போகிறோம். நான் உங்களுக்கு அளவு போடும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எள் இருக்கு இல்லையா, வெள்ளை எள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். அதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம், எண்ணெய் இல்லாமல். ஸோ எள் நல்லா மைல்டு ஹீட்டில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே சடச்சடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும், கலர் மாறும். அப்போ நம்ம எடுத்துடலாம். அதை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மல்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் வரமிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லாவே வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஏற்கனவே வறுத்த எள்ளையும் நம்ம ஆற வச்சுருக்கோம். ஸோ அது கூடவே சேர்த்து இதையும் அரைச்சிக்கலாம். அதனால ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். அடுத்தது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை அதே பேனில் வறுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்துக்கோங்க. போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லாம் எடுத்துடணும், அவ்வளோதான். ஸோ இதையும் சேர்த்து ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். சேனை கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குழம்புக்காக. நான் இன்னைக்கு ஃப்ரோசனில் வாங்கின சேனைக்கிழங்கு தான் பயன்படுத்திக்கிறேன். அடுத்தது நான் 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதில் நேரடியாகவே நம்ம சேனைக்கிழங்கை சேர்த்துடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்குது, நல்லா 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்கனால அதை அப்படியே சேர்த்துக்கிட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் இந்த புளி தண்ணியிலேயே நல்லா சேனைக்கிழங்கு வேகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் எவ்வளோ திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் அந்த மிக்ஸி ஜார் கழுவிட்டு நல்லா மீதி இருக்க தண்ணி எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா நிறையவே தண்ணி சேர்க்கலாம், ஏன்னா இந்த பேஸ்ட் நல்லா திக்காக இருக்குது, நிறைய பருப்பு வகைகள் அதில் இருக்கனால. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து அப்படியே சிம்மில் வச்சு லைட்டாக கொதி வர விட்டுருங்க. ஸோ ஒரு கொதி வந்ததுமே மேலே கருவேப்பிலை தூவி கார்னிஷிங் பண்ணிடுங்க. அவ்வளோதான். டேஸ்ட்டாக சேனைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான குழம்பு பண்ணிட்டோம். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க.
இதே மாதிரி இன்னும் பல அருமையான ரெசிபிகள் வர காத்துட்டே இருக்கு. அதுக்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Bye. Take care.